ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 319வது குறளாக அமையிருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குறள் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய குறளாக அமையிருக்கின்றது. இதுக்கு நானும் விதிவிலக்கானவன் அல்ல. நாளோறும் எங்களுடைய செயற்பாடுகளை வைத்து இந்த குறளுக்குரிய பலனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அவ்வாறான ஒரு குறளாகத்தான் அமையிருக்கின்றது. குறளை காண்போமாக இருந்தால், புறற்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். புறற்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான 3 உரைகள் அமையப்பெற்றிருக்கின்றன. அதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும். முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் அந்த துன்பங்கள் வந்து சேரும், தாமாக வந்து சேரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. சுவரிலே ஒரு பந்தை எறிந்தோமாக இருந்தால் அது எங்களைத்தான் தேடி திரும்பி வரும் என்று சொல்லுவார்கள். உண்மையும் அதுதான். நாங்கள் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்ய போகின்றோம். நாங்கள் ஒருவருக்கு துன்பமானவற்றை, ஒரு கொடுமை, ஒரு கெட்டதை, ஒரு தீங்கை செய்து விட்டோமாக இருந்தால் அதே துன்பத்துக்குரிய, நாங்கள் செய்ததுக்குரிய பிரதிபலனை, பலாபலனை, அந்த கொடுமைகளை, அந்த தீங்கை நாங்கள் தான் மறுகணமே அனுபவிக்க வேண்டி வரும் என்பதாக சொல்லியிருக்கின்றார். ஒருவருக்கு நாங்கள் தீமை செய்தால் அதற்குரிய பலனை, பாவத்தை நாங்கள் மறுகணமே நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதைத்தான் இந்த குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் புறற்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற குறளுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு தெளிவான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பிறருக்கு தீமை விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீமை, அதே போன்ற ஒரு தீங்கு அவரை தாக்கும். பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே தீங்கு அவரை வந்து தாக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுமை செய்து விட்டோம், மற்றவரை வீழ்த்தி விட்டோம், மற்றவருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம், மற்றவருடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்குலைத்து விட்டோம், அவரை கெட்ட வழியிலே செலுத்தி விட்டோம். இவ்வாறு ஏதோ ஒரு வழியிலே மற்றவருக்கு நாங்கள் தீங்கு செய்து விட்டோமாக இருந்தால் அதற்குரிய பலனை, அதற்குரிய பிரதிபலனை நாங்கள் தான் பிற்பகலிலே மறுகணமே நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் எங்களுடைய வாழ்க்கையிலே என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் புறற்கின்னா முற்பகல் செய்யின் நமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற குறளுக்காக, புறற்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற குறளுக்காக சாலமன் பாப்பையா அவர்களும் அழகான ஒரு உரையை சுருக்கமாக தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அடுத்தவருக்கு தீமையை, அடுத்தவருக்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் வந்து சேரும். அடுத்தவருக்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் வந்து சேரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் காலையிலே ஒருவருக்கு, ஏதோ ஒரு பொழுதிலே நாங்கள் ஒருவருக்கு நாங்கள் தீமையை, கொடுமையை, கெட்டதை செய்தோமாக இருந்தால் அதற்குரிய மறுகணமே, அதற்குரிய பிரதிபலனை நாங்கள் மாலையிலே சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே சரி நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதைத்தான் சாலமன் பாப்பையானுடைய உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குறள் அழகான ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. சொல்லுவார்கள், சாதாரணமாக எங்களுடைய கிராமங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே கண்டிருப்போம், அப்போ நம்மை செய்தது பிள்ளையரை தாக்கும், பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும், பாவமும் பழியும் வந்து சேரும். ஆகவே நாங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அது எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வம்சத்தை தாக்கிவிடும் என்று சொல்வார்கள். உண்மையும் அதுதான். நாங்கள் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்ய போகின்றோம். நாங்கள் நல்லதை விதைப்போமாக இருந்தால் நல்லதை அறுவடை செய்வோம். கெட்டதை, தீமையை, கொடுமையை விதைப்போமாக இருந்தால் அதற்குரிய பிரதிபலனை, பாவங்களை நாங்கள் தான் சுமக்க வேண்டி வரும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவருக்கு துன்பம் விளைவிக்காதவர்களாக, மற்றவருக்கு கொடுமை செய்யாதவர்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தாலே எங்களுடைய வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாக, சிறந்த ஒரு வாழ்க்கையாக, நல்ல உயர்நிலை வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதில் நானும் விதிவிலக்கானவனும் அல்ல என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கைக்கும் இந்த குறள் நாள்தோறும் பயணிக்கின்ற, நாங்கள் நாள்தோறும் செய்கின்ற செயற்பாடுகளின் பிரதிபலன்களை நாங்கள் மறுகணமே நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும், அனுபவிக்க வேண்டி வரும். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை மாத்திரம், நல்ல சிந்தனைகளோடு தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்பதை தான் இந்த குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்ல ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. எல்லோருக்குள்ளும் இந்த குறளை உள்வாங்கி நல்லொரு வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.